ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ அண்ட் ஸ்பைசி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை மாவு வச்சு வீட்டிலையே ஈஸியாக நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி இது வீட்டில் செய்கிறதுனால ரொம்பவே ஹெல்தி. இப்போது வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு மஞ்சத்தூள் சேர்க்க விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா சைடுமே உப்பு எண்ணெய் இதெல்லாம் நல்லா படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நாம் சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நாம் சப்பாத்தி மாவு கொஞ்சம் சாஃப்டாக பிசைவோம். ஆனால் இந்த மாவு கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. அதை விட கொஞ்சம் டைட்டாக இருந்தால் போதும். இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் நம்ம மாவை மூடி போட்டு ஊற விட்டுடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், கை வச்சு திரும்பவும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நாம் இடியாப்ப உரல் எடுத்துக்கலாம். இடியாப்ப பிழிகிற அச்சை உள்ளே சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு பிழியும் போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதனால் ஓரங்களில் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது நம்மளுக்கு பிழிகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லா சைடுமே ஈவனாக ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நாம் மாவை உள்ளே சேர்த்துடலாம். இப்போது மாவை சேர்த்தாச்சு. க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா தெரியும், உங்களுக்கு புளியறதுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு. சிம்மில் வச்சுட்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு கையில் ஹீட் நல்லா படும். இப்போது சிம்மில் வச்சுட்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நாம் இந்த நூடுல்ஸ் பிழியும் போது தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும். கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம பிழியணும். இல்லைன்னா நம்மளுக்கு நூடுல்ஸ் கரைஞ்சி போயிடும். இந்த ப்ராசஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பிழிஞ்சிங்கன்னா கடையில் வாங்கினது போலவே வீட் நூடுல்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது எல்லா மாவையுமே பிழிஞ்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போது கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நாம் கொதிக்க விடணும். உடனே கிண்டி விட்டுறக்கூடாது. தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், எந்த மாவுமே கரையாமல் நல்லா சூப்பராக நூடுல்ஸ் ரெடியாகி வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு வரணும். இது கரெக்டான பக்குவம். பாருங்கள், எடுத்து பார்த்தோம்னா எதுவுமே உடையலை. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு இப்போது வடிகட்டிடலாம். இது மேலே கோல்டு வாட்டர் கொஞ்சமாக ஊற்றி விட்டுக்கோங்க. அப்போது நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சைடுமே ஊற்றி விட்டுருங்க. கையில் எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். கடையில் வாங்கினது போலவே இருக்குல்ல. நம்ம கரெக்டாக மாவு பிசைஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5-6 பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போது நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆக தேவையில்லை, லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது இது கூடவே ஒரு கேரட்டை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக கேப்சிகம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப வதங்க தேவையில்லை. இதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நாம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சாஸ் இல்லைன்னா நீங்கள் சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள் சேர்த்து அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட சாஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் ஒரு ஃபோர்க் வச்சு ஜென்டலாக கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக அடியிலேருந்து கலந்து விட்டுக்கோங்க. குழந்தைங்க அடிக்கடி நூடுல்ஸ் கேட்பாங்க. நாம் கடையில் வாங்கி கொடுக்கறது அன்ஹெல்தின்றதுனால வாங்கி கொடுக்க மாட்டோம். இனிமேல் 1 கப் கோதுமை மாவு இருந்தால் வீட்டில் இந்த மாதிரி நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்க. நாம் கடையில் வாங்கினது போலவே டேஸ்ட் அப்படியே இருக்கும். எந்தவித கெடுதலுமே இல்லை. மறக்காமல் உடனே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.